सुताङ्गोद्भवो मेसि जीवेति षड्धा जपन् मन्त्रमीशो मुदा जिग्रतेयानि जगद्भारभृभ्यो जगन्नाथदेव्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः. கண்ணை சொல்லிட்டு மேலே தலை மஸ்தகம்னு சொல்லக்கூடிய தலையை சொல்கிறார். என்ன பண்ணாரா, தலையில் கையை வச்சு சுதாங்கோத்பவோமே ஜீவே திஷட்டா, என் சரீரத்திலேருந்து ஏற்பட்டு வந்தீ நல்ல தீர்க்கமான ஆயுஷோடு இருக்கணும்னு 6 முறை 6 தலையில் ஜபன் மந்திரமீஷோ முதா ஜிக்ரதேயா. சாதாரணமாக நாமகரணம் பண்ணுற போது குழந்தையுடைய காதில் வலது காதில் அந்த பேரை ஓதுறது வழக்கம். ஓதுறதுன்னு சொன்னால் வேதத்தை தான் ஓதுறது. வேதத்துக்கு தான் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு ஔவையார் சொன்னார். தமிழ் மலையாக இருக்கக்கூடிய திருமுறைகளையெல்லாம் ஓதக்கூடியவர்களுக்கு அதனால தான் ஓதுவார்னு பேர் வந்தது. வேதத்துக்கு தான் ஓதிட்டு கொடுக்குறதுன்னு சொல்கிறோமோ கல்யாணங்களில். வேத மந்திரம் சொல்லி கொடுத்தா தான் ஓதிட்டு கொடுக்குறது. நீ மாதிரி ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணிவிட்டு இடது கையால் அப்படின்னு ஓதிட்டு கொடுக்குறதாக. வேத மந்திரம் ஒரு பஞ்சாசத் சொல்லி கொடுத்தா தான் ஓதிட்டு கொடுக்குறதாக ஆகும். வேதவித்துகள் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறது தான் ஓதிட்டு கொடுக்குறது. ஜபன் மந்திரமீஷோ. நம்மாத்து குழந்தைன்னா நாமா மாத்திரம்தான், அது குழந்தைக்கு நாமகரணம் மாத்திரம்தான். இந்த நாம முருகனுடைய விஷயத்தில் நாமாவானது அது பெரிய மகாமந்திரமாக இருக்குது. உலகத்தை முழுக்க ரட்சிக்கக்கூடிய மகாமந்திரமாக இருக்குது. மந்திரம்னு சொன்னால் எப்போதுமே ஒரே ஒரு முறை ஜபம் பண்ணக்கூடாது. நிறைய ஆவர்த்தி பண்ணால் தான் மந்திரத்துக்கு பலமே. நிறைய ஜபம் பண்ணாதானே ஆவர்த்தி நிறைய ஆகாத பலம் ஜாஸ்தியோனும். 6 முகங்கள் இருக்குது, 6 வலதுகாரத்தில் இருக்குது. 6 வலதுகாரத்தில் 6 முறை ஜபன் மந்திரமீஷோ முதா ஜிக்ரதேயானு. ஜிக்ரதேனா உச்சி முகந்து பார்க்குறாங்க. முதா சந்தோஷப்பட்டு இந்த காதில் நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி. இதில் என்ன வேடிக்கைனா நாமகரணம் சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்தில். என்ன நாமகரணம் பண்ணார்ன்றத சொல்லாமல் சொல்கிறேன். முருகன் தோண்டின போது எங்கள் ஆற்றுல ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நான் சொல்லுவாள். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவ்வளோதான் சொல்ல முடியும். எங்கள் ஆற்றுல லலிதா பிறந்திருக்கா, எங்கள் ஆற்றுல சுப்பிரமணியம் பிறந்திருக்கான், ராமகிருஷ்ணன் பிறந்திருக்கான்னு யாராவது சொல்லுவாடா? 11வது நாள் அப்புறம் அவெல்லாம் யோஜனை பண்ணி எந்த பேர் வைக்கணும் இதெல்லாம் இதுக்கு பெரிய கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் பெருசாக இருக்க. பிறந்த அன்னைக்கு நம்ம பேரை எப்படி சொல்ல முடியும்? பிறந்த பொழுது பேரை சொல்லிவிட்டார். ஒரு திரு முருகன் அங்கு உதித்தனன் உலக பொய்ய கச்சியப்பார். இங்கே நாமகரணம் பண்ணும்போது பேரை சொல்லாமல் சொல்லிவிட்டேன். ஏன் பேரை சொல்லலைன்னா மந்திரம் ஒன்றும் வெளியில் சொல்லப்படாது. ஜபன் மந்திரமீஷோ முதாஜிக்ரதே யானு சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஷட்டா ஜபன் மந்திரமீஷோ முதாஜிக்ரதே யானு ஜகந்நாதேவ்யோ ஜகத்பாரபுத்யோ ஜகந்நாதேவ்யா கிரீட்டோஜ்வலேभ्यो நமோ மஸ்தகேभ्यः. அப்பேற்பட்ட அந்த தலை சுதாங்கோத்பவோ மேசி இது ரொம்பவே பொருந்தும். சாதாரணமாக ஒவ்வொரு தகப்பனாரும் புள்ள ரூபத்தில் பிறக்கிறான். ஆத்மாவை புத்திரநாமாசியும் வேதம் சொல்லித்து. இது ஃபிசிக்கலி ரொம்ப எக்ஸாக்ட்லி ட்ரூ முருகனுடைய விஷயத்தில். ஏன்னா அம்மா சம்பந்தம் இல்லாமல் அப்பாவுடைய நெத்திக்கண்லேருந்து 6 நெத்திக்கண்கள்லேருந்து 6 தீப்பொருட்கள் ஏற்படுதான் 6 முக கடவுளாக வந்திருக்கான். அதனால் உலகத்தில் ஆண்மகன்னு சொன்னால் நாம் எல்லோரும் ஆம்பளையாக இருந்தால் கூட ஆண்மகன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஒரு தாயார் குடும்பத்துலேருந்து தானே வந்தோம். அதனால் ஆண்மகன் தான் 2 பேர் தான் உலகத்தில். ஒன்று முருகன், ஒன்று தர்மசாஸ்தா. அவர் தாயாராக மோகினி இருந்தாலும் கூட மோகினி யார்? விஷ்ணு தானே. அதனால் ஆண் தானே. ஆண்மகன் தர்மசாஸ்திராவை சொல்லலாம், ஆண்மகன் முருகனை சொல்லலாம். சுதாங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஷட்டா ஜபன் மந்திரமீஷோ முதா ஜிக்ரதே யானு ஜகத்பாரபுத்யோ ஜகந்நாதேவ்யா. எந்த தலையில் இப்படி உச்சி முந்து பார்ப்பறோ பரமேஸ்வரன், எந்த வலதுகாரில் போய் நீ என்னுடைய சரீரத்திலேருந்து ஏற்பட்டு சொல்லி பேரை சொல்லி காலில் நாமகரணத்தை ஓதுகிறோ அப்பேற்பட்ட தலை எப்படி இருக்குனாக்க உலகத்துடைய பாரத்தை முழுக்க தாங்கக்கூடிய தலையாக இருக்குது. ஜகத்பாரபுத்யோ ஜகந்நாதேவ்யா கிரீட்டோஜ்வலேभ्यो நமோ மஸ்தகேभ्यः. ஒவ்வொரு தலையிலையும் ஒரு கிரீடம் வச்சுருக்கா. அந்த கிரீடத்தோடு இருக்கக்கூடிய 6 தலைகளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். 6 தலைகளுக்கு தலைபடிந்து நமஸ்காரம் பண்ணுறேன். அது சில விஷயங்கள்லாம் ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்கும். ஆனால்
தரிக்கக்கூடியவனுக்கு என்ன சிரமம்னு ஒன்லி வேர் ஆர் த ஷூ நோஸ் வேர் இட் பிஞ்சஸ் ஆஸ் த ஃப்ரேஸ் கோஸ் இன் இங்கிலீஷ். கீழத்தில் தூக்கி தலையில் வச்சா ஃபோட்டோவுக்கு நல்லா இருக்குது, யார் தாங்கிறது? இதெல்லாம் சுவானுபவத்தை சொல்கிறேன். ரொம்ப நாள் முன்னாடி சில ஊர்களில் ஒரு வழக்கம் வச்சுருந்தேன். உபன்யாசத்துக்கு யாராவது வந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அசோசியேஷன்ஸ் எல்லாம் ஆளுக்கு ஒரு மாலை கொண்டு போடுவா. கடைசி நாள் அன்றைக்கி என்னமோ எவ்வளோ சொல்லி கேட்டு பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. அவள் ரொம்ப அன்பாக இருக்குது, ஒன்றும் அந்த அன்பை தடுக்க முடியல. இப்போ தான் கொஞ்சம் மாலையை நடுவரையே கொஞ்சம் கயற்றி வச்சுடுறேன். அப்போ தான் போட்டாச்சுன்னா கடைசியில் மங்கள ஸ்லோகம் சொல்ல மட்டும் மாலையை கயற்றுறதுன்னு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், நீங்கள் கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேணால் 5 நிமிஷம் முன்னாடி வேணால் மாலை உங்களுக்கு போடணும், ரொம்ப நிர்பந்தமாக இருந்தால் போட்டுங்க. ஆரம்பத்தில் போட்டுடுவாங்க. 30 மாலையை போட்டுன்னா எப்படி ராமபட்டாபிஷேகம் என்னமா சொல்ல முடியும்? ருக்மிணிகை தான் என்ன சொல்ல முடியும்? அங்கே யூ ஆர் வெயிட் டவுன் பை ஓல் ஸ்லூ ஆஃப் கார்டன்ஸ். நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய மாலையை போட்டால் ஃபோட்டோ எடுத்து சோதனையில் போடுறதுக்கு நல்லா இருக்குது. எங்களுக்கு தான் தெரியும் அது 20-30 மாலையை தாண்டி இருக்குது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதோட அது என்னாலும் இன்னும் ஜலத்தை தெளித்து கொண்டு வந்திருப்போம் அந்த மாலையை, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு. அவ்வளோ ஜலத்தோடு போட்டால் தொண்டை கட்டி போய்டும். அடுத்ததாக உபன்யாசம் பண்ண மாட்டாப்பா, அன்றைக்கி உபன்யாசமே பண்ண மாட்டாப்பா, ஜலம் முழுக்க உள்ள இறங்கி கொடுத்துனா என்ன பண்ணுறது? இதெல்லாம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இங்கே வியாசப்பீடத்தில் உட்கார வாழ்க்கை தான் அது தெரியும். அது மாதிரி சின்ன குழந்தை இப்போ தான் நாமகரணம் பண்ணிருக்கேங்கிறேன். இந்த குழந்தைக்கு போய் 6 முகங்கள் 6 தலையில் 6 கீழத்தை வச்சா அது பெரிய பாரமாக இருக்காதானே? இந்த குழந்தைக்கு பாரமாக இருக்காது. சாதாரண குழந்தையாக இருந்தால் பாரமாக இருக்கும், இந்த குழந்தைக்கு பாரமாக இருக்காது. ஏன்னா ஜெகத்பார பிருத்யா, உலகத்துடைய பாரத்தையே தாங்கக்கூடியவனுக்கு கீழே ஒரு பாரம் இல்லை. ஜெகநாத தேவ்யோ ஜெகத்பார பிருத்யோ ஜெகநாத தேவ்யோ கிரீட்டோஜ்வலேபியோ நமோ மஸ்தகேபியா சுதங்கோத்பவோ மேசி ஜீவேதி ஷட்தா ஜபன் மந்திரமீஷோ முதாஜிக்ரதேயான் ஜெகத்பார பிருத்யோ ஜெகநாத தேவ்யா கிரீட்டோஜ்வலேபியோ நமோ மஸ்தகேபியா. இல்லை ஜெகநாதா அப்படின்னு கூப்பிடுறாரு முருகனை. சாதாரணமாக ஜெகத்துக்கெல்லாம் நாதன் ஜெகநாதன் தான் நேரக் மீனிங். எந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கும் பொருந்தும். ஆனால் பை கன்வென்ஷன், பை கஸ்டமரி யூசேஜ் ஜெகநாதன்னா நாராயணன் தான். ஜெகதீஷன்னு சொன்னால் பரமேஸ்வரன் தான். கன்வென்ஷன் யூசேஜ் அப்படி தான் இருக்குது. ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. பூரியில் ஒரு பக்கத்தில் ஜெகநாதனா, இன்னொரு பக்கத்தில் அண்ணாவாக இருக்கக்கூடிய பலபத்ரன், இன்னொரு பக்கத்தில் தங்கையாக இருக்கக்கூடிய சுபத்திரியோட சகோதரியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் பூரி க்ஷேத்திரம். அந்த இடத்துல போய் ஜெகநாத அஷ்டகம்னு பகவத் பாதாள் பண்ணேன். அந்த ஜெகநாதன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு ஒவ்வொரு ஸ்லோகம் முடிகிற போது ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே. ஜெகநாதன்னா அவன் தான் குறிக்கும். இவர் வந்து முருகனை ஜெகநாதன்கிற. இன்னொரு இதுக்கு பாருங்கள், இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரி யூசேஜ், அவுட் ஆஃப் தி ஆர்டினரி யூசேஜ் ஒன்று சொல்கிறேன். ஷட்பதி ஸ்தோத்திரம் நாராயணன் தான் சொன்னேன். நாராயண கருணாமய சரணங்கரவாணி தாபகோச்சரணம் கீழே சொன்னேன். அந்த நாராயண பற்றி சொல்லும்போது 4வது ஸ்லோகம் ஞாபகம். அதில் மத்ஸ்யாதிபீர் அவதாரி, அந்த ஸ்லோகமே ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. மத்ஸ்யாவதாரம் முதலிய அவதாரங்கள்லாம் பண்ணி உலகத்தை ரட்சிக்கக்கூடிய நீ என்ன ரட்சிக்கணுங்கிற. மத்ஸ்யாதிபீர் அவதாரிகி அவதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யா பவதாபபீதோகம். இங்கே என்ன கூப்பிடணும்? புருஷோத்தமான்னு கூப்பிட்டா நியாயம். பரமேஸ்வரான்னு கூப்பிடுறார் நாராயணனை. இது பரமேஸ்வர பரிபால்யா. பாகவதத்தில் இது மாதிரி இருக்குது. தன்ன பிரசீத பரமேஸ்வர மாஸ்மச்சிந்தியாக ஆஷாம் மிருதாம் துவைச்சிராத்து அரவிந்த நேத்ரா. ராசக்கிரீடைக்கு முன்னாடி கோபஸ்திரிகளெல்லாம் கிருஷ்ணனை பார்த்து சொல்கிற போது கிருஷ்ண பரமேஸ்வரான்னு அட்ரஸ் பண்ணிருக்கேன். பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம் ஞாபகம். பரமேஸ்வரான்னு ஒரே ஸ்லோகத்தில் பரமேஸ்வரா புருஷோத்தமாக 2 வருது. அங்கே 2 பதங்களையும் யூஸ் பண்ணுறேன். அதாவது தாத்பரியம் எனக்கு கீழே ஒரு நாள் சொன்னேன், பெருமாளே அப்படின்னு முருகனை கூப்பிடுறாருனாக்க வாஸ்தவத்தில் அந்த பெருமாள் வேறு இல்லை, பரமேஸ்வரன் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை, எல்லாம் ஒரே பரமாத்ம ஸ்வரூபம் தான். இத்தனை ரூபத்தில் இருக்குது. நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் மறந்துடப்படாது. இங்கே ஜெகநாத தேவ்யோ கிரீட்டோஜ்வலேபியோ நமோ மஸ்தகேபியா ஜெகத்பாலபிருத்யோ ஜெகநாத தேவ்யா கிரீட்டோஜ்வலேபியோ நமோ மஸ்தகேபியா. सुतांगोद्भवो मे असि
जीवेयति षड्धा सुतांगोद्भवो मेसि जीवेति षड्धा जपन्मन्त्रमीशो मुदा जिघ्रते यान् जपन्मन्त्रमीशो मुदा जिघ्रते यान् जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः जगद्भारभृद्भ्यो जगन्नाथ तेभ्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः किरीटोज्ज्वलेभ्यो नमो मस्तकेभ्यः नमो मस्तकेभ्यः नमो मस्तकेभ्यः।